முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணை உன்னை பற்றி எழுத்தால் எழுதியதை கேட்டால் நீ நிச்சயமாக தாங்கிக் கொள்ள மாட்டாய். உன் கண்களில் இருந்து கண்ணீரே வந்துவிடும். கண்ணீரை துடைத்து கொண்டு இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ உன் துணையின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அவரே உனக்கு உயிராக இருக்கின்றார். அவரே உனக்கு உலகமாக இருக்கின்றார். வாழ்க்கையில் நான் அவருடன் இருந்தால் மட்டுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றேன். என்னை நானே முழுமையாக உணரும் இடம் அவருடைய அன்பில் மட்டுமே. அவர் என் வாழ்க்கை முழுவதும் உன் துணையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றாய். அவர் இல்லாத இவ்வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்பா என்று பலமுறை நீ என்னிடம் கூறியிருக்கின்றாய். எங்களை பிரிக்க நினைத்தால் என்னுடைய உயிரை கூட நான் விட்டு விடுவேன். அவர் இல்லாமல் ஒரு நாள் ஒரு நொடி கூட என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று அவர் மீது கொண்ட அன்பின் அடையாளமாக என்னிடத்தில் அத்தனையும் கூறுகின்றாய். அதே அளவிற்கு உன் துணையும் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றாரா என்ற சந்தேகம் கூட உனக்கு 1% கூட இல்லை. நீ நேசிக்கின்ற அளவிற்கு அவரும் உன்னை நேசிக்கிறார் என்று 100 மடங்கல்ல 1000 மடங்கு நேசிக்கிறார் என்று நீ உறுதியாக நம்புகின்றாய். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை தங்கமே. நீ எந்த அளவிற்கு அவர் மீது உயிரை வைத்திருக்கின்றாயோ அதை விட தாண்டி அவர் உன் மீது அதிக அளவிற்கு உயிரை வைத்திருக்கின்றார். உண்மையான அன்பை வைத்திருக்கின்றார். இங்கு பொழுதுபோக்குக்காக பலரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றார்கள். ஆனால் உன் துணையோ உன் மீது வைத்திருக்கும் அன்பு அளவற்றது. அம்மா அப்பா அவர்களை தாண்டி ஒரு உண்மையான அன்பு இருக்கும் என்றால் அது உன் துணையின் அன்பு தான். அவர் உன்னை பற்றி ஒரு சீட்டில் எழுதினார். அப்படி என்ன எழுதினார்? நீ இல்லை என்றால், என்னுடைய துணையுடன் என்னை நீங்கள் சேர்த்து வைக்கவில்லை என்றால் என்னுடைய உயிரையே நான் விட்டு விடுவேன். அதற்கு மேல் ஒரு நொடி கூட இவ்வுலகில் நான் வாழ விரும்பவில்லை. எப்படியாவது என்னை சேர்த்து வைத்து விடுங்கள் என்று எழுதினார். உருக்கமாக கண்ணீர் வடித்து கொண்டே எழுதினார். அவர் மனதில் எதற்காக இப்படி ஒரு எண்ணம் வந்தது என்று புரியவில்லை. ஆனால் திடீரென்று அமர்ந்து ஒரு சீட்டில் இவ்வாறு எழுதி கொண்டிருந்தார். அதை பார்க்கும் பொழுது உன் அப்பாவாகிய என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவர் மீது ஒருவர் எந்த அளவிற்கு உண்மையாக அன்பு வைத்திருக்கின்றீர்கள் என்று. நிச்சயம் நான் உங்கள் இருவரையும் பிரித்து வைக்க மாட்டேன். வாழ்க்கையில் ஒன்றாக சேர்வீர்கள். நல்ல தம்பதிகளாக வலம் வருவீர்கள். அனைவரின் ஆசீர்வாதத்தோடும் அனைவரின் சம்மதத்தோடும் உங்கள் இருவருடைய திருமணமும் நன்றாக நடைபெறும். இது உன் அப்பாவின் உத்தரவு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.